வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நான் பார்க்க இருப்பது மதுரையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த முருகனுடைய மாநாடு. நான் இந்த பதிவு பதிவு பண்றது 21ஆம் தேதி சனிக்கிழமை இரவு நான் இந்த பதிவை பதிவு பண்றேன். இந்த தருணத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கே கிட்டத்தட்ட அநேக மக்கள் இந்த முருகன் மாநாட்டில் கலந்துருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, இப்போ அந்த அறுபடை வீடுனுடைய ஒரு மாதிரி அந்த திருக்கோவில அவங்க வடிவமைச்சிருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அநேக மக்கள் இதுல கலந்துகிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கும் அந்த முருகன் மாநாட்டுல அநேக பக்தர்கள் மக்கள் கலந்துப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் நண்பர்களே. இந்த பதிவில் நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்றால், அதாவது பக்தி அப்படின்றது இந்த மாதிரி ஒரு மாநாடு நடத்தித்தான் நீங்கள் தமிழர்களினுடைய இந்த ஆன்மீகத்தை நீங்க சோதிக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப இந்த மாநாடு நடத்துறோம், இதுல இவ்வளவு கூட்டம் வந்திருக்குது, அதனால இது அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? அதாவது எந்த தேரோட்டம் எடுத்தாலும் சரிதான். என்ன, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தேரோட்டமாக இருக்கட்டும், திருக்கல்யாணமாகட்டும், இதே மதுரை மாநகர்ல கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவமாகட்டும், என்ன, அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாமே எல்லா கோவில்கள்லையுமே ஸ்ரீவில்லிபுத்தூர், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில், இந்த மாதிரி எந்த ஒரு கோவிலுடைய ஒரு அந்த விழாக்கால அந்த வைபவங்கள் எது எடுத்துக்கிட்டாலும் சரிதான், தேரோட்டம் ஆட்டோமேட்டிக்காக அந்த மக்கள் வெள்ளம் வரதான் செய்யும். பக்தர்களுடைய வெள்ளம் கூட்டம் வரதான் செய்யும். உதாரணத்துக்கு இப்ப அத்திவரதர் ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பாக காஞ்சிபுரத்துல எழுந்தார். ஒரு 40 வருடங்கள் கழித்து அவர் ஒரு வைபவம் நடைபெற்றது இல்லையா? அதுக்கு எவ்வளவு ஒரு மக்கள் பக்தர்கள் ஒரு கூட்டமாக வந்தார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அதனால் இது ஒரு முருகர் மாநாடு. முருகன் அப்படின்றது இந்த அறுபடை வீடு, அந்த தமிழ் கடவுள், நம்ம ஒரு தமிழர்களுக்கான ஒரு கடவுள். இங்க நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க தமிழ்நாட்டுல எந்த ஏரியாவில் இருந்தாலும் நீங்க அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறுபடை வீடுக்கு நீங்க செல்லலாம். அந்த அறுபடை வீடை பத்தி உங்களுக்கு தெரிந்திருக்கும். என்ன, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இங்க ஒரு தமிழக ஆன்மீக பக்தர்கள் இங்க கலந்துகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்ப வெளி மாநிலங்கள் இருந்தும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். இந்த முருகர் மாநாடை வைத்துக்கொண்டு இங்க அரசியல் செய்யலாம் அப்படின்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதுல ஒரு விஷயம் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுகவும் பாத்தீங்கன்னா இந்த முருகர் மாநாடை கண்டு கொஞ்சம் அஞ்சுகிறது அப்படிதான் சொல்லலாம். கொஞ்சம் ஒரு அது பயம் உள்ள இருக்குது அப்படிதான் சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, திரு சேகர் பாபு அவர்களுடைய அந்த பேச்சுக்கள்லயே நமக்கு தெரியுது. அவர் என்ன சொல்றாரு, நாங்க ஒரு முருகர் மாநாடு நடத்துறோம், அதில் தான் முருக பக்தர்கள்லாம் கலந்து கொண்டார். இப்போ இதுல பாத்தீங்கன்னா கலந்துக்கிறவங்க எல்லாருமே சங்கிகள் தான் கலந்துக்குவாங்க அப்படின்லாம் அவர் நிறைய வார்த்தைகளை விட்டார். சரிங்களா? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த அரசியல்ல இந்த மாதிரி பக்தர்களை உள்ள எடுத்து பேசுறத முதல்ல நிறுத்துங்க. சரிங்களா? திரு சேகர் பாபு அவர்களே, நீங்க முதல்ல நீங்க அரசியல் பேசினா அந்த அரசியலை மட்டும் நீங்க தெரியா பேசுங்க. இந்த மாதிரி சங்கிகள் தான் கலந்துக்குவாங்க, அவங்க தான் கலந்துக்குவாங்க, இவங்க தான் கலந்துக்குவாங்க அப்படின்லாம் நீங்க பேசி உங்களுடைய விஷயங்களை நீங்க சிறுமைப்படுத்திக்காதீங்க. ஏன்னு சொல்ல கேட்டீங்கன்னா, இந்த கூட்டம் முருகனுக்காக கூடக்கூடிய கூட்டம். பக்தர்கள் வருவார்கள், வரத்தான் செய்வார்கள். சரிங்களா? இது எல்லாமே இந்த பக்கம் ஓட்டாக மாறும், இந்த பக்கம் இப்படி மாறும் அப்படின்லாம் கிடையாது. சரிங்களா? இப்ப நீங்க இப்ப 3000 கோயில்களை நீங்க திருக்கோவில் செய்தாப்புல அனைவரும் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன ஓட்டு விழுமோ, உங்களுக்கு என்ன ஓட்டு சதவீதம் இருக்கிறதோ அதுதான் உங்களுக்கு விழும். அந்த ஓட்டுகள் தான் உங்களுக்கு விழுந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்ப பாஜகவுக்கு என்று தமிழ்நாட்டுல ஓட்டு சதவீதம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிமுகல இருந்து போன ஓட்டுகள் தான் அங்க இருக்குது. ஏன்னா அவங்களுக்குன்னு இங்க பொதுவா ஓட்டு சதவீதம் இல்லை அப்படிதான் சொல்லணும். பட் அந்த ஓட்டு சதவீதம் உருவாகி இருக்குன்னா
அது கொஞ்சம் அதிமுகவில் இருந்து அங்க சென்ற ஓட்டுகள் கொஞ்சம் இருக்குது. திமுகவில் இருந்தும் சேர்ந்து கொஞ்சம் ஓட்டுகள் வந்து பாஜகவிற்கு சென்று இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதுல மட்டும் பாத்தீங்கன்னா அந்த ஓட்டை வந்து நான் ஏற்கனவே ஒரு பதிவுல போட்டிருக்கிறேன். இந்த பாஜகவுக்கு கிடைத்த அந்த ஓட்டு அப்படின்றது பாட்டாளி கட்சியினுடைய கூட்டணியோட சேர்ந்து கிடைத்த ஓட்டுகள் பிளஸ் அந்த தலைவர்களுடைய ஓட்டுகளும் அங்க வந்து கிடைச்சது அந்த 2024 தேர்தலில். அதுக்கு அண்ணாமலை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப இந்த பதிவில் நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, இந்த முருகன் மாநாடு அப்படின்றது ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான். ஒரு என்ன சொல்றது, அந்த தமிழ் கடவுள் முருகனுக்கான ஒரு எழுச்சி மாநாடு. அது வந்து ஒரு 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 எழுச்சியான ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம்தான். சரிங்களா? இதன் மூலம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு கான்ஃபிளிக்ட் வரும் அப்படி இப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? இது வந்து மற்ற மதத்தினர் எப்படி எடுத்துக்குவாங்கன்னா, அவங்க இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்குறாங்க. ஒரு சித்திரை திருவிழா, ஒரு தேரோட்டம் இதெல்லாம் வந்து அவங்க நிறைய பார்த்துருக்குறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவங்க எடுத்துக்கொள்வார்கள். இதை வந்து இந்த இடத்துல வந்து அரசியல் பேசினால் அவர்கள் தான் வந்து இந்த இடத்துல வந்து முட்டாள்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா இதை வைத்து நாம் வந்து ஜெயித்து விடலாம், இந்த கூட்டத்தினை வைத்து நாம் வந்து இங்கே ஓட்டினை அறுவடை செய்யலாம் அப்படின்னு சொல்லி யாராவது நினைத்தார்கள் என்றால் அவர்கள் தான் அந்த இடத்துல வந்து முட்டாள் ஆக்கப்படுவார். ஏன்னா நீங்க வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் சரிதான், பாஜகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, நீங்க என்ன செய்ய போறீங்க, நீங்க வந்து தேர்தலில் வந்து என்ன செய்ய போறீங்க, என்ன செய்திருக்கிறீங்க அப்படின்றத வந்து நீங்க சொல்லி நீங்க பேசினாதான் உங்களுக்கு வாக்குகள் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி வந்து மதத்தை வைத்து நாம் திருப்பி இங்கே ஓட்டு நாம் வந்து வாங்கி விடலாம் அப்படின்னு நினைச்சாலும் இங்க வந்து அது நடக்காது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தமிழ்நாட்டு மக்கள் வந்து அந்த அதாவது என்னன்னா தமிழில் மூழ்கியவர்கள். அதே மாதிரி இங்கே வளர்த்தெடுக்கப்பட்ட மொழி வந்து தமிழ், அது போக ஆங்கிலம். சரிங்களா? இங்க வந்து நீங்க பாஜக காரங்களுக்கு ஒன்று சொல்லக்கூடிய விஷயம், இது உங்களுக்கு மைனஸ் தான். இந்த விஷயம் வந்து நீங்க இங்க வந்து நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு இது மைனஸ் தான். அதாவது பாரத் மாதா கி ஜே அப்படின்ற வார்த்தையை நீங்க மிக அதிக அளவில் நீங்க பயன்படுத்துறீங்க. பாரத் மாதா கி ஜே அப்படின்ற விஷயத்த நீங்கள் மிக அதிக அளவில் பயன்படுத்துகிறீர்கள். தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்தினாலே ஒரு வெறுப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் இங்க வந்து ஒரு 2-3 தலைமுறையாவே வந்து அவங்க வளர்ந்திருக்கிறார்கள். ஒரு 60-70 வயசுக்கு மேல இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு 20 வயசு பசங்கள்ல இருந்து ஒரு ஹிந்தி அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இங்க ஒரு ஆரோக்கியம் கிடையாது. சரிங்களா? ஒரு சிலர் வந்து அவங்களா ஆர்வப்பட்டு ஹிந்தியை வந்து படிச்சிருக்கிறாங்க. இப்பயும் படிச்சுட்டு இருக்கவங்ககிட்டையும் வந்து அது ஏதோ ஒரு அந்த மாதிரி இங்க வந்து கற்பிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் திரும்ப திரும்ப பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொன்னா, அதாவது நல்ல ஒரு ஒரு வாக்கியம் தான். என்ன, பாரத மாதா அவர்களுக்கு நாம் வந்து ஜெய சொல்கின்றோம். புரியுதா உங்களுக்கு? பாரத இந்த பாரதத்தினுடைய தாயை நம்ம ஒரு தாயாக பார்க்கின்றோம். ஆனால் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு இந்தியாகத்தான் கணக்கில் எடுத்துக்கொள்வார்கள். அதே மாதிரி நீங்க ஜி ஜி என்ற வார்த்தையை சொன்னாலும் இங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்காது ஒண்ணு. அதே மாதிரி நீங்க வந்து இப்போ அதிகமாக நீங்க முழக்கம் விடுவது வந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வேல்வேல் வெற்றிவேல் அந்த மாதிரி நீங்க சொல்றீங்க. இது செயற்கையாக இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி நீங்க வந்து இப்படி வழிமொழிகிற விஷயங்கள் வந்து செயற்கையாக இல்லாமல் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா இந்த உண்மையான பக்தி அப்படின்றது பை ஹார்ட் வரும். பை ஹார்ட் அந்த பக்தர்களிடையே எழக்கூடிய ஒரு விஷயம்தான் பக்தி. இந்த பக்தி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காது. பக்தி என்பது எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காது. அப்படி அங்க பக்தி வந்து ஏதாவது ஒரு விஷயத்த எதிர்பார்த்தால் அங்க வந்து பக்தி கிடையாது. அங்க ஒரு பக்தி கிடையாது. நான் ஒரு சிவனடியார்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அப்ப அந்த சிவனடியார் என்ன சொன்னார்னா, இப்ப இந்த நமக்கு சகலமும் தெரியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். நம்ம வந்து தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் நம்ம வந்து படிக்கும் பொழுது, அதே மாதிரி இந்த முற்றோதல் நம்ம பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 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 நல்ல ஒரு ஆனந்தமாக இருக்கும். நமக்கு ஒரு நிதானம் இருக்கும். வாழ்க்கையினுடைய நிறைய விஷயங்கள் நமக்கு புரியும். ஆனால் அவர் என்ன சொன்னாங்கன்னா, அதுவே நமக்கு ஒரு ஒரு அகந்தையை கொடுத்து விடக்கூடாது, ஒரு அகம்பாவத்தை நமக்கு கொடுத்து விடக்கூடாது. ஏனென்றால் இங்க எல்லாமே வந்து ஈசன் தான், எல்லாமே வந்து இங்க சிவன் தான் அப்படின்ற ஒரு மனநிலை தான்
நமக்கு வரணும், அதுதான் நமக்கு வரும், அதுதான் பக்தின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க பக்தியை வைத்து நீங்கள் அரசியல் எதிர்பார்த்தால், பக்தியை வைத்து நீங்கள் எதிர்பார்த்தால் இங்க வந்து பக்தியும் இல்லை அரசியலும் இல்லைன்னு அர்த்தம். நீங்க வந்து ரெண்டு விஷயத்துலையுமே நீங்க வந்து ஃபெயிலியர் ஆயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு இஸ்லாமிய மார்க்கமாக இருந்தாலும் அவர்கள் அவருடைய மார்க்கத்தில் மிகவும் தீவிரமாக இருப்பார்கள். அவருடைய 5 வேளை தொழுகையாகட்டும், அவர்கள் அந்த ரமலான் மாதத்தில் வந்து அவர்கள் இந்த நோன்பு இருப்பதாகட்டும், அவர்கள் வந்து அவர்களுடைய மார்க்க செயல்களில் அவர்கள் பக்தியில் தீவிரமாக இருப்பார்கள். அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் அதே மாதிரி அவர்களுடைய அந்த வேதங்கள் படிப்பது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உறுதியாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்துக்கள் வந்து அவர்களுடைய அந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவர்கள் வந்து தெளிவாக இருப்பார்கள். அந்த பக்தி வேறு, அரசியல் வேறு. நீங்கள் பக்தியுடன் நீங்கள் அரசியலை கலக்க விரும்பினால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதலில் தோல்வி விடுவது நீங்களாக தான் இருப்பீர்கள். அதனால வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்த பாரத் மாதா கி ஜெய் அதெல்லாம் வந்து நீங்க அதை வந்து சொல்லணும். ஏன்னா இப்போ ராமதாஸ் அவர்கள் கூட சொன்னாங்க, நான் வந்து முந்தின நாள் இரவு வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அதிமுக கூட தான் கூட்டணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. நானும் சரின்னு தான் சொன்னேன். காலையில வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து நான் ரெடியாகி இருக்கிறேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாரத் மாதா கி ஜெய் அப்படின்ற குரல் வந்து கேட்குது. அது அருகாமையில வீட்டிற்குள்ள அருகாமையில் கேட்கிறது. எனக்கு ஆச்சரியமா போச்சு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இவங்க கூட கூட்டணின்னு சொன்னாங்க, இப்போ இவங்க கூட சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப ஆச்சரியமாக அவர் வந்து பேசுனாங்க. ஏன்னா திரு ராமதாஸ் அவர்கள் நம்ம வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல தெரியுது, ஒரு பழமையான ஒரு அரசியல்வாதி, ஒரு 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 தேர்ந்த ஒரு அரசியல்வாதி, எவ்வளவு வந்து அவங்க உழைச்சிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியுது. அதாவது ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு மூர்த்தியார் வந்து ஒரு மாநாடு நடத்துறாரு, பொதுக்கூட்டம் நடத்துறாரு டி நகர் பனகல் பார்க்கில் வச்சு. அப்போ அதில் ராமதாஸ் அவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இருக்கை வந்து ஒன்று போடப்பட்டிருக்கு, விவிஐபி அப்படின்ட்டு. அவங்க அந்த இருக்கையில் அவங்க அமரலை, அவங்க உட்காராம அவங்க என்ன சொல்றாங்கன்னு நின்றுட்டே இருக்கிறாங்க. வந்து என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இந்த சேர் முக்கியம் கிடையாது, நான் என்ன ஆசைப்படுறேன்னா என்றைக்கு வந்து ஒரு தலித் வந்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்காருகிறாரோ அன்றுதான் எனக்கு வந்து ஒரு நாற்காலி வேண்டும், அது வரைக்கும் எனக்கு நாற்காலி வேண்டாம் அப்படின்னு அவங்க பேசியிருக்கிறாங்க. அப்போ சொல்றாங்க, உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, உதாரணத்துக்கு சொல்லிட்டு இந்த மூர்த்தியார் அவங்க சொல்றாங்க. மூர்த்தியார் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு பூந்தமல்லியில உருவான ஒரு பெரிய தலைவர், தலித்துகளுக்காக மிகப்பெரிய லெவல்ல குரல் கொடுத்தவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ எக்கனாமிக்ஸ், தென் வந்து பாத்தீங்கன்னா பிஹெச்டி வந்து ஃபாரின்ல பண்றாங்க, அட்வொகேட்டு, அதுக்கப்புறம் அட்வொகேட் படிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிசர்வ் பேங்க்ல ஒர்க் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கை தேர்ந்த ஒரு அட்வொகேட் ஆகுறாங்க. அந்த தலித் மக்களுக்காக அவங்க வந்து மிகப்பெரும் அளவில் குரல் கொடுக்குறாங்க. அவங்க அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திரு மூர்த்தியார் அவர்களுடைய அந்த சொல்லிற்கு செவி சாய்க்கக்கூடிய அளவிற்கு அன்றைய முதலமைச்சர்கள் ஜெயலலிதா அவர்களும் இருந்தார்கள், திரு கருணாநிதி அவர்களும் அன்றைக்கு இருந்தார்கள் தான் சொல்லணும். 2 பேருமே திரு மூர்த்தியார் அவர்களுடைய அந்த குரலுக்கு அவர்கள் வந்து செவி சாய்த்திருக்கிறார்கள், அவருடைய வேண்டுதலை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த அம்பேத்கர் மணிமண்டபம் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பேரணி நடத்தி அந்த குரல் கொடுத்தது வந்து திரு மூர்த்தியார் அவர்கள். அதுக்கு சட்டசபையில உடனடியாகவே ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அந்த அம்பேத்கருடைய மணிமண்டபத்திற்கு வந்து அவர் வந்து ஒப்புதல் அளித்தார்கள், அடிக்கல் நாட்டினார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கருணாநிதி அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பேரை வந்து ஒரு கலவரத்துல விடுதலை செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அதாவது இந்த மாதிரி அத்துமீறி அரசு பண்ண 5000 பேரை உடனடியாக வந்து கருணாநிதி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும் பொழுது விடுவிக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். அது என்னன்னா அவர் தனக்குன்னு எந்த டிமாண்டும் வைக்கல. எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு வரும், எம்பி சீட்டு வேணும் அப்படிலாம் அவர் கேட்கல. சரிங்களா? அப்ப வந்து அதாவது இந்த குறவன் இடத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இடம் வேணும்னு கேட்டு ஒரு 2 ஏக்கர் இடத்த வந்து அவங்களுக்காக அவர் வந்து அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி கடைசியில் அவருக்கு சங்கர மடத்திற்கும் அந்த தலித் மக்களுக்கும் இடையே அந்த இடம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல தான் அவர் வந்து தோற்று போகிறார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாஜகவுக்கு வந்து நீங்க வந்து அரசியல் பண்ணணும்னு சொன்னா நீங்க என்ன வந்து செய்திருக்கிறீங்களோ அதை பேசுங்க, தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய போறோன்றது பேசுங்க. போன்ற 2024 பாராளுமன்ற தேர்தலில் 2024 பாராளுமன்ற தேர்தலில் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த தேர்தலை ஒட்டி ஒரு விஷயத்த சொன்னார். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய மீனவர் பிரச்சனைக்கு
மிக முக்கிய காரணம். என்ன சொன்னாங்க அண்ணாமலை அவர்கள்? இங்க இருக்கக்கூடிய மீனவ பிரச்சனைகளுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா, அந்த கச்சத்தீவை வந்து இலங்கை கிட்ட தாரை வார்த்தது தான் ஒரு காரணம். கச்சத்தீவு வந்து இலங்கைக்கு தாரை வார்த்தது. அது தாரை வார்த்தது இந்திரா காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது, இங்க வந்து திரு கருணாநிதி அவர்கள் வந்து முதலமைச்சரா இருந்தாங்க. அதுதான் காரணம். அதை நாங்க வந்து மீட்பதற்கு ஒரு முயற்சி எடுப்போம் அப்படின்றத வந்து சொன்னாங்க. எப்ப சொன்னாங்க? அந்த 2024 எலெக்ஷன் வர்றதுக்கு ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாக இந்த வருஷத்தை சொன்னாங்க. இது சம்பந்தப்பட்ட விஷயங்களுடைய அந்த பழைய அறிக்கைகளை வந்து பாத்தீங்கன்னா திரு ஜெய்சங்கர் அவர் வந்து வெளியிட்டாங்க. அது வந்து அந்த கடிதத்தை வெளியிட்டாங்க. திரு கருணாநிதி அவர்களுக்கு வந்து இந்த ஜீவோ வெளிவருவதற்கு முன்பாகவே அவர்களுக்கு தெரியும் கச்சத்தீவு வந்து தாரை வார்க்கப்பட போகிறது அப்படின்றது. இது சம்பந்தமாக எழுதிய கடிதத்தெல்லாம் வந்து திரு ஜெய்சங்கர் அவர்கள் வந்து வெளியிட்டார்கள்னு பார்க்கிறோம். சரி, நீங்க அந்த நேரத்துல சொன்னீங்க, ஆமா கருணாநிதி அவர்கள் அன்றைக்கு இதுக்கு குரல் கொடுக்கல, மறுக்கல, ரைட்டு. கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது, இந்திரா காந்தி அவர்கள் தாரை வார்க்கப்பட்டது. நீங்க அன்னைக்கு எதுக்காக இதெல்லாம் வெளியிட்டீங்க? அன்னைக்கு எதுக்காக இதெல்லாம் பேசுனீங்க? இப்போ நீங்க கச்சத்தீவை மீட்கலாம் இல்லையா? இன்னைக்கு இருக்கக்கூடிய மீனவர்கள் பிரச்சனைக்கு, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த கச்சத்தீவை ஒட்டிதான் அனைத்து மீன் வளங்களும் இருக்கிறது. இப்போ நீங்க தூத்துக்குடியில இருந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிக்க போனாலும் சரி, ராமேஸ்வரத்துல இருந்து மீன் பிடிக்க போனாலும் சரி, ஏன்னா வேற இந்த மண்டபம் இந்த மாதிரி இந்த 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 எந்த இடத்துல நீங்க மீன் பிடிக்க போனாலும் சரி, இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கச்சத்தீவை ஒட்டிய பகுதிகளில் தான் மீன் வளம் வந்து அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்த கச்சத்தீவை வந்து நீங்க வந்து மீட்பதற்கு வந்து என்ன ஒரு முயற்சி எடுத்திருக்கிறீங்க? இப்ப நீங்க உங்க ஆட்சி திரும்பவும் வந்துருச்சு. 2024 உங்களுக்கு திரும்பவும் வந்து விட்டது. இப்போ நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க முருகர் மாநாடு நீங்க நடத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க மீனவர்களுக்கு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க கச்சத்தீவை வந்து மீட்டு கொடுங்க. சிந்து நதி ஒப்பந்தத்தை நிறுத்துறீங்க இல்லையா? திரு நேரு அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது போட்ட ஒரு ஒப்பந்தத்தை உங்களால் ரத்து செய்ய முடியாது. அப்படி என்றால் நீங்கள் கச்சத்தீவை வந்து நீங்கள் வந்து மீட்கக்கூடிய, அதாவது ஏற்கனவே ஒப்பந்தத்தை நீங்கள் ரத்து செய்யலாம் இல்லையா? கச்சத்தீவு ஒப்பந்தத்தை திரு மோடி அவர்கள் நினைத்தால் ரத்து செய்யலாம். அன்று இலங்கையுடன் போட்ட அந்த ஒப்பந்தம் ரத்தாகிறதுன்னு சொன்னா அதை இந்தியா கிட்ட மீட்டு கொடுக்கலாம் இல்லையா? தமிழர்களுடைய மீனவர்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமா இருக்கும் இல்லையா? அதை நீங்க செய்யலாமே. ஏன்னா கச்சத்தீவுடைய அந்த நிலப்பரப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய அந்த நிலப்பரப்பிற்கு அருகில் தான் இருக்கிறது. அங்கிருந்து பாத்தீங்கன்னா தலைமன்னார்ல இருந்து தூரம், நமக்கு தான் அந்த நிலப்பரப்பு வந்து அருகில் இருக்கிறது பாக்குறோம். அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிட்ட இருந்த பகுதி தான், சரிங்களா? அப்ப அந்த பூகோள அமைப்புப்படி நீங்க ரத்து செய்யலாம். நீங்க தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்யணும் நினைச்சீங்கன்னா, இதை நீங்க கச்சத்தீவை நீங்கள் மீட்டால், நீங்க வந்து இந்த மாதிரி வந்து பாஜக வந்து அந்த அந்த இந்திரா காந்தி செய்த அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்தால் நிச்சயமாக பாஜகவுக்கு, அதாவது திரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொன்ன மாதிரி தாமரை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் மலரும். நீங்க ஒரு 50 சீட் நீங்க நிக்கலாம் கேரண்டியாக. நீங்க அதுக்காக நீங்க ஆட்சி அமைப்பீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு என்று ஒரு இது விஷயத்தை நீங்க செய்துட்டு நீங்க உள்ள வரீங்கன்னு அர்த்தம். தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க வர்றதுக்கு உண்டான ஒரு என்ட்ரி டிக்கெட் இருக்குன்னு அர்த்தம். நீங்க ஒரு தார்மீகமா வாங்க. அந்த மாதிரி சொல்ல முடியாது. நீங்க வந்து நீங்க கச்சத்தீவை நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா நீங்க பாஜக வந்து ஆட்சியை பிடிக்கலாம், இல்ல ஒரு அநேக மல்லைகள் நீங்க ஜெயிக்கலாம். அது தமிழ்நாட்டினுடைய மக்கள் இதை பொறுத்து. ஏன்னா அருட்டாப்பட்டிக்கு அப்படிதான் அண்ணாமலை அவர்கள் வந்து மதுரையில மக்கள் வந்து ஒரு எழுச்சி போராட்டம் நடத்தினார்கள். அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து மினிஸ்டர் லெவல்ல பேசி அவரை ரத்து பண்ணார். அந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் ஸ்டெப் எடுக்கலாம். இல்ல இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியை சேர்ந்தவர் தான். ஏன்னா தூத்துக்குடி இந்த பிரச்சனைகள், மீனவர்கள் பிரச்சனை எல்லாம் அவர் சரி செய்யலாம். மீனவர்கள்ன்றது ஏதோ அவருக்கு மீனவர்களுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை தான். அப்படின்னு சொல்லும்போது கச்சத்தீவை மீட்பதற்கு இந்த மாதிரி பாஜக வந்து முயற்சி செய்தால் உங்களுக்கு உள்ள என்ட்ரி டிக்கெட் கிடைக்கும். நீங்க வந்து அழகா இங்க வந்து தமிழ்நாட்டில் நீங்க லான்ச் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாசிட்டிவாக நீங்க செய்துவிட்டு வாருங்கள். இப்ப மதுரை டோல்கேட்ல வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஹைவேஸ் நான் சொல்றேன், நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டியை சொல்றேன். மதுரை டோல்கேட்ல ஒரு பிரச்சனை, பராமரிப்புகள் சரியா இல்லை. நீங்க பராமரிப்பு பணிகள் செய்யலைன்னா டோல்கேட்ல 30% தான் வாங்கணும்னு இருக்கு. நீங்க இந்த பராமரிப்பு பணிகளை நீங்கள் சரியாக செய்யவில்லை. வழக்கு வந்து எங்க போகுது? மதுரை ஹைகோர்ட்டுக்கு போகுது.
அடுத்த நாளே என்ன அவங்க ஹைகோர்ட்ல விசாரிச்சுட்டு என்ன சொல்றாங்க, சுங்கம் நீங்க டோல் வசூலிக்க கூடாது, பராமரிப்பு பணிகளை நீங்கள் முடிக்கும் வரை டோல் வசூலிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்த நாளே இவங்க பாத்தீங்கன்னா வசூலிச்சுட்டு தான் இருந்திருக்கிறாங்க. மதுரை ஹைகோர்ட் ஆர்டரை ஒபே பண்ணல. ஸோ அதுக்கு தூத்துக்குடியில மக்கள்லாம் போராட்டம் பண்ணாங்க. நீங்க என்ன பண்ணிருக்கணும் ஆக்சுவலா, சரி இந்த மாதிரி சொல்றாங்களா, நாம இதை பராமரிப்ப முடிப்போம். நம்ம மேல தப்பு இருக்கு. ஏன்னா இப்போ வந்து நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி தான் இதை மெயின்டைன் பண்ணுது. இதுக்கு முன்னாடி கான்ட்ராக்டர் கையில இருந்துச்சு. நீங்க என்ன பண்ணிருக்கணும், அந்த பராமரிப்பு பணிகளை முடித்து விட்டு நீங்க டோலை வசூல் பண்ணிருக்கணும். அஸ் பர் தி கோர்ட் ஆர்டர் படி. நீங்க என்ன பண்றீங்க, உடனடியாக எடுத்துட்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல போடுறீங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது, ஹைகோர்ட்டு கொடுத்த அந்த ஆர்டரை வந்து ரத்து செய்யுது. இந்த தடையை, டோல்கேட் வசூல் பண்ணக்கூடாது அப்படின்ற தடையை ரத்து செய்துன்னு பார்க்கணும். அப்பயும் நான் என்ன சொன்னேன்னா, நான் நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டியினுடைய அந்த இன்டென்ஷன் தான் நான் சொல்றேன். ஏன்னா அது வந்து பிஜேபியுடைய ஒரு பாடி தான் அது வந்து. அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்பயும் ஒரு பராமரிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அதில் இல்லை. டோல் வசூல் செய்யணும், எப்படி அது வந்து ஆனா டோல் வசூல் செய்யணும் அப்படின்றது உங்களுக்கு என்னவாக இருக்கிறார். நீங்க அந்த மாதிரி கொஞ்சமாவது வந்து தமிழ்நாட்டு மக்களை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும். இவ்வளவு நம்ம டோல் வசூல் பண்றோம், இவங்களுக்கு நம்ம என்ன திருப்பி நம்ம கொடுக்குறோம், என்ன செய்யறோம் அப்படின்றது. சரிங்களா? இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த புதிய கல்விக் கொள்கையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நிச்சயமாக நான் வரவேற்கின்றேன். அந்த மும்மொழி கொள்கையெல்லாம் நான் நிச்சயமாக நான் வந்து வரவேற்கின்றேன். அதெல்லாம் மாற்று கருத்து எதுவுமே இல்லை. ஏனென்றால் அரசாங்க பள்ளிக்கூடத்து மாணவர்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. ஏன்னா இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த மொழி விஷயத்துல வந்து கொஞ்சம் வந்து பின்தங்கி இருக்கிறது வந்து, அது படிப்பு விஷயத்திலையும் அறிவியல் விஷயத்திலையும் பின்தங்கி இருப்பது வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க பள்ளி மாணவர்கள் தான். அதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அது 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தாரு. அதை நான் உண்மையிலே நான் வந்து வரவேற்கின்றேன். அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு சாதனை. சரிங்களா? அந்த மாணவர்களுக்கு நீங்க வந்து அவர்களுடைய ஆங்கில அறிவு கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெட்ரிகுலேஷன் படிப்பு அளவுக்கு, மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூட அளவுக்கு உங்களுக்கு இருக்காது. நீங்க என்ன பண்றீங்க, அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்கணும் நீங்க. ஏன்னா திரு ஆர் ராசா அவர்கிட்ட வந்து ஒரு காலேஜில் வந்து அவர் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் பேசும்போது அப்போ ஒரு பெண்மணி கேட்குறாங்க, உங்க குழந்தைகளை நீங்க வந்து எந்த பள்ளிக்கூடத்துல நீங்க படிக்க வச்சீங்க, அரசு பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சீங்களா, இல்ல இந்த மாதிரி வந்து சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் படிக்க வச்சீங்களா கேட்குறாங்க. ஆனா அவருக்கு அது பதில் சொல்ல முடியல. குட் கொஸ்டின் சொல்லிட்டு அப்படியே சமாளிக்கிறத தவிர சரியா அவர் வந்து பதில் சொல்லல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்க பசங்க எல்லாத்தையுமே ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்க வச்சுட்டு, ஏன்னா இல்லை ஒரு ஐசிஐசி சிலபஸ் ஸ்கூல்ல படிக்க வச்சுட்டு, ஏன்னா பல மொழிகளை படிக்க வச்சுட்டு நீங்க வந்து அரசாங்கத்தில் படிக்கக்கூடிய பள்ளிகளுடைய மாணவர்களுடைய அந்த ஃபியூச்சரை மட்டும் நீங்க என்ன பண்றீங்க, அதை நீங்க வந்து சப்ரஸ் பண்றீங்க. அவங்க வந்து இவ்வளவுதான் நீங்க 2 மொழி தான் கத்துக்கணும். அதுலயும் பாத்தீங்கன்னா தமிழ் மட்டும்தான். ஆங்கிலம் அறிவும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து போதுமான அளவாக கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாணவனுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருந்தால் அவன் படிக்கலாம் இல்லையா? நீங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொன்ன மாதிரி இது நீங்க இந்த ஒரு கண்டிஷனோட கேட்டு கொள்ளலாம். அது பாசிங் வைக்கக்கூடாது. அதாவது வந்து இந்த 3வது மொழி தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த 3வது மொழி ஒருவேளை அவன் வந்து ஒரு ஹிந்தி தேர்ந்தெடுக்கிறான், இல்லை ஒரு மலையாளம் தேர்ந்தெடுக்கிறான், இல்லைன்னா ஒரு பிரெஞ்சு தேர்ந்தெடுக்கிறான்னா இதில் பாஸ் செய்தால்தான் அடுத்த தேர்ச்சி, அடுத்த வகுப்புக்கு தேர்ச்சி, அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு தேர்ச்சி அப்படின்ற மாதிரி இல்லாம அவனுக்கு நீங்க என்ன செய்யலாம், நீங்க ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா அது வந்து ஒரு ஆப்ஷனல் மாதிரி கொண்டு வந்து அந்த தேர்வை அவன் எழுதட்டும், அவன் பெறக்கூடிய மதிப்பெண்ணை அவன் பெறட்டும். இந்த ஒரு மாரல் சயின்ஸ்லாம் முன்னாடி ஒரு கிளாஸ் உண்டு, நம்ம அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுவோம். ஆனால் அது எக்ஸாமுக்குலாம் வராது. நீங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுங்க, பட் அதனுடைய மார்க்ஸின் அடிப்படையில் தேர்ச்சியை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. அதை நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு உண்டான அது மாதிரி நீங்க ஒரு ஆப்ஷன் வச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் வந்து ஃபாலோ பண்ற விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணா நல்லது. ஏன்னா அதுக்கு வந்து அப்டேட் வேணும். ஓகே, அந்த மாதிரி தான் சொல்ல வந்தேன். ஸோ இந்த முருகர் மாநாடு வந்து நிச்சயமாக அது ஒரு தமிழக மக்களினுடைய ஒரு ஆன்மீக மாநாடு தான், அது மாற்று கருத்து இல்லை. இதனால் ஏதாவது அரசியல் கட்சிக்கு ஆதாயம் கிடைக்கும் என்று எவரேனும் நினைத்தால் அவர்கள் வந்து என்ன சொல்றது, முட்டாள்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும். நன்றி நண்பர்கள்.